ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம், 2 வரமிளகா, 1 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். அதையெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணையிலேயே அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 5 மிளகா போட்டிருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு தக்காளி நல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கிங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் உருண்டு வரணும். இப்போ முதல்ல அரைச்சி வச்ச அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் தானாக அதே தண்ணி விடும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 2 minutes 3 minutes. இப்போ நல்லா பாருங்கள், சிக்கன் உருண்டு வந்து தண்ணி விட்ருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிட்றேன். ஒரு 10 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.